ஓஹோ அதோ வந்துட்டேன்பா. செம ஜோரு. எப்பா இது மக்காத குப்பை, இது மக்கற குப்பை. ஏகோ இதுல என்னக்கா இவ்வளவு பிளாஸ்டிக் கிடைக்குது? உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? சரிப்பா சரிப்பா. ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைனு. சரிப்பா. எத்தனை வாட்டி தான் சொல்றதுனே தெரியல. டேய், கிச்சன்ல இருக்கிற குப்பை தட்டுல யாரா பிளாஸ்டிக்க போட்டது? நான் தான்மா போட்டேன். நானும் அதுல தான் போட்டேன். நீமா ஏமா என்னமா ஆச்சு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அதுல பிளாஸ்டிக் போடாதீங்கன்னு. பிளாஸ்டிக் போடுறதுக்குன்னு தனியா ஒரு பை வச்சிருக்கல, அதுல போட வேண்டியதானடா. அவர் என்ன போட்டு அப்படி திட்டுறாரா. மா எந்த கவர்னு மறந்து போதுமா, அதுக்கு ஏதாவது வித்தியாசம் தானே தெரியும். அதானே ஐடியா. இந்தம்மா இனிமே இதுல குப்பையை போடு. இந்த குப்பை தொட்டில மக்கிற குப்பைக்கும் மக்காத குப்பைக்கும் தனித்தனியா கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ போடும் போதே நம்ம கரெக்டா போட்டுடலாம். இந்தாப்பா. இந்த ஏரியாலே நீ தான்க்கா பர்ஃபெக்டா கொடுக்குற. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணா இங்க டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா இந்த பார்பி பன் சூப்பரா இருக்குமா, எனக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறியா? எவ்வளவுப்பா இது? 80 ரூபா. 80 ரூபாவா? டேய் 80 ரூபா வாங்கினா உடைச்சிரும், அதெல்லாம் வேணாம். மாமா நான் உடைக்க மாட்டேமா. கம்னரா இந்தாங்க வெயிப்பா. உடைக்க மாட்டேமா, வாங்கி கொடுமா. நானும் சொன்னேன் ப்ளீஸ் மாமா சொன்னா வாங்கி நீ கொடு. வீட்டுக்கு வா, வீட்டுக்கு போலாம். நீ வீட்டுக்கு போனா சரி. மாமா ப்ளீஸ் மாமா வாங்கி கொடு மாமா. மாமா ப்ளீஸ் மா. டேய் டேய் ஹரிஷே, ரோட்ல ஏன்டா உட்கார்ந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா, அந்த பாபி ஃபோன் வாங்கி கொடுத்தாதான் ஏஞ்சிப்பேன். அம்மா வாங்கி கொடுங்க. அம்மோ வாங்கி கொடு. சரி ஏஞ்சிரு, அம்மா வாங்கி தரேன். கடைக்கு போலாமா? ரோட்ல உட்கார ஜீவன் நினைக்கு. சீன வீரரை வீழ்த்தியவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்று 18 வயதான குகே சாதனை படைத்திருக்கிறார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ரிவா ஷாருக் என்ற 12ஆம் வகுப்பு முடித்த இந்த மாணவர் உருவாக்கிய 64 கிராம் எடை கொண்ட நானோ சேட்டலைட்டை நாசா விண்வெளி மையம் அங்கீகரித்துள்ளது. இந்த சேட்டலைட்டை ஜூன் 21ஆம் தேதி தென் அமெரிக்காவில் உள்ள 12th தான் படிக்கிறானா, சேட்டலைட் செஞ்சிருக்கான். நல்ல விஷயம் தான்ப்பா. நான் என்ன பண்ணிட்டோம்? ஏன்டா ரொம்ப நாளா இந்த டியூப் லைட் ரிப்பேரா இருக்குன்னு சேட்டலைட்டை விடு, இந்த டியூப் லைட்டாவது ரெடி பண்ணியா? ஏன் அப்பா பார்த்தானே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நிம்மதியா மேட்ச் ஆகுது பார்ப்போம். செம்மையா அடிக்கிறானே. பதினாலு வயசு தானா? நிம்மதியா மேட்ச் கூட பார்க்க முடியல. எங்க அம்மா யாருக்காக இவ்வளவு கோவமா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? என்னங்க நாளைக்கு எங்க அக்கா பையனுக்கு கல்யாணங்க. காலையில ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா? போயிட்டு வந்துடலாம். 7 மணிக்கா? 7 மணிக்கு நான் எப்படி எந்திரிப்பேன்? நீ போயிட்டு வா. டேய் நீ ஆச்சு வாடா. மா 7 மணிக்கெல்லாம் நான் டீப் ஸ்லீப்ல இருப்பேம்மா. பூகம்பமே வந்தாலும் நான் ஏஞ்சிக்க மாட்டேன். ஹரிஷே கடைக்கு போயிட்டு சீரகத்தூள் வாங்கினோடா. மா அடிக்கிற வெயில எங்கம்மா வெளியே போகுது? வெயில பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படியே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சமைமா. ஏங்க கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாங்க. வெளியே போனா மயக்கம் போட்டு விழுந்துரும் போலடி, வெயில் அப்படியே அடிக்குது. ஆமா சரிங்க. 7 மணிக்கா? 7 மணிக்கு நான் எப்படி எந்திரிப்பேன்? நீ போயிட்டு வா. மா 7 மணிக்கெல்லாம் நான் டீப் ஸ்லீப்ல இருப்பேம்மா. வெளியே போனா மயக்கம் போட்டு விழுந்துரும் போலடி, வெயில் அப்படியே அடிக்குது. மா அடிக்கிற வெயில எங்கம்மா வெளியே போகுது? சீக்கிரம் வா சுபு, ஏலியனை பிடிச்சே ஆகணும். எஸ் சார். லெஃப்ட் சார். அதோ சுபு, எனி பிளான்? நோ சார். ஷிட் சார் 1 minute. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். டைம் என்னாச்சு? 4:10 சார். இதான் ஒர்க் ஆகாது. 4:10 சார். சார் லெஃப்ட்ல இருக்கு தான் ஏலியன். ஷோரா? எஸ் சார். தேங்க்ஸ் சார். குறி வச்சா யாரா வில்லனும் சார். எப்படி சுபு? சார் பசங்களாம் சீனுக்கு தான் சார் வாட்ச் போடுறாங்க. எல்லார் கையில ரிப்பேர் ஆன வாட்ச் தான். அட ஆமா சுபு, எந்தும் தான் சார். அதே மாதிரி தான் அவன் வாட்ச் ஓடல, அதனால மொபைலை பார்த்து டைம் சொன்னான், கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்ட். வா
இந்த வீடு தான் சுபு. சார். ம். ஓ மை காட், அம்மா இல்லையனா? ம். மா பயங்கர ஃபீவரா இருக்குமா, சுத்தமா முடியலமா. இன்னும் ரெண்டா தெரியுது. ஐடியா சுபு, இதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அம்மா, இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்? ரசம் வைக்க போறேன். நான் சுட சுட சாம்பார் வைக்க போறேன். சுபு, ரைட் சைடுல இருக்கிறதா ஏலியன், சுடு. கன்ஃபார்மா சார்? ம். ம். ஓகே சார். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? சுபு, வீட்ல ஒருத்தர் ஃபீவர்னாலுமே அன்னைக்கு எல்லாருக்கும் ரசம் சாதம் தான் சுபு அம்மா வைப்பாங்க. அட ஆமால, கரெக்ட் சார். சிம்பிள். போலாமா? எஸ் சார். மச்சான், புதுசா ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கியிருக்கேன்டா. ராயல் என்ஃபீல்டா? டே சம்மடா, எப்படிடா உன்கிட்ட? டே சான்ஸ் இல்லடா, என்னோட ஃபேவரட் பைக்டா இது. எப்படிடா டே? அவன் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. மச்சான், புதுசா ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கியிருக்கேன்டா. அப்படியா? அப்படி ஓரமா ஓடி போ. மாமே, ஐபோன் 6 வாங்கிட்டேன். டேய் ஐபோன் 6, ஐபோன் ஆப்பிள் டேய் 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 பணக்காரனா நீ எப்பறா இதெல்லாம் வாங்குற? ராயல் என்ஃபீல்ட் பைக், ஐபோன் அதெல்லாம் இல்லடா. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. என்ன மிதிச்சன்னு தெரியல. சை மச்சான், ஐபோன் 16 வாங்கிட்டேன்டா. சரி என்ன பண்ணலாம்? கேட்கலையோ மச்சான், ஐபோன் 16டா. டேய் அதான் அந்த ஊரே வச்சிருக்கல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம அருண் கார்த்திக் ப்ரோ இன்னுமாடா நம்பிட்டு இருக்க அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே போய் கிளிக் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. மா கொசு பயங்கரமா கிடைக்குதுமா. எங்கம்மா அந்த கொசு பேட்டு? மா மொத்த கொசு இங்க தான் இருக்கு போல. எங்கம்மா அந்த கொசு லேம்ப்? கொசு பேட்டா, கொசு லேம்பா, எது பெஸ்ட்னு பாத்துருவோமா? கொசு பேட்ல கொசு அடிக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடியே சாகுதுல, அதை பார்த்து நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இந்த கொசு லேம்ப்ல டோட்டலா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு இந்த லேம்பை மட்டும் போட்டா கொசு இன்செக்ட்ஸ்லாம் அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி வந்து சாகும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, கொசு பேட்ல மேனுவலா நம்ம தான் தூங்கி இருந்தா கூட ஏஞ்சி கொசு சாவடிக்கணும். அண்ட் கொசு லேம்ப்ல டோட்டலா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிருக்கணும். எந்த அளவுக்குனா ஏசி லைட் கூட எரியக்கூடாது. அண்ட் இதோட கேபிள் சின்னதா இருக்கவே இதை பிளேஸ் பண்றதும் கஷ்டமா இருந்தது. நாங்க இது ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு கொசு பேட் ஒரு நல்ல ஆப்ஷனா தெரிஞ்சுது. பட் அட் தி எண்ட் த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த ரெண்டு ப்ராடக்ட் லிங்க்கும் இங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அவன் தான் பார்க்க பக்கா 90s கிட்மே இருக்கான். டேய் தம்பி, எனக்கு ஒரு ஹெல்ப்டா வாடா. என்ன யாருன்னு நீங்க? நான் சொல்றேன்டா வாடா. யாருன்னு நீங்க விடுங்கண்ணா. தம்பி நான் சொன்னேன்ல, அது அந்த பையன் தான்டா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா தீபாவளி அதுமா போன் நோண்டிட்டு இருக்க? யாரு நீ? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தீபாவளிக்கு முக்கியமா இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். என்ன 3 விஷயம்? 1 கொட்டாங்குச்சி. வெடியை கொளுத்திட்டு மேல அந்த கொட்டாங்குச்சியை மூடி வச்சா அந்த கொட்டாங்குச்சி மேல பறக்கும், பார்க்கவே செம்மையா இருக்கும். நம்பர் 2 கல்லு. பக்கத்துல போகாத, வெடிஞ்சிரும். அதுக்கு சேஃப்டிக்கு தான் இந்த கல்லு. இத கரெக்டா அந்த பட்டாசு மேல தூக்கி போட்டா அது அணைஞ்சிரும். நம்பர் 3 ஆட்டோபாம். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. புரியல. வா உனக்கு லைவ் டெமோவே காமிக்கிறேன். நீங்க ரோட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இங்க இருக்க ஏதாவது ஒரு வீட்ல ஒரு ஆன்ட்டி திட்டுவாங்களே. ஆமா, தோ இந்த வீட்டு ஆண்டி தான். அப்போ வா, இது மதியான டைம். இப்போ இந்த ஆட்டோ பாம இவங்க வீட்டு வாசல்ல வச்சா சும்மா சவுண்ட்ல தூக்கத்துல அலறி வச்சு